வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பிரெட் உப்புமா பண்ண போகிறோம். இது சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6 பிரெட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றையும் சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணாமல் சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரியவும் இதில் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்குறேன். பச்சை மிளகாவை லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க. அதனுடைய காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கிரும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடரும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பிரெட்டில் உப்பு இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். 3 நிமிஷமா வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம பிரெட் பீசஸ் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கடைசியில் லெமன் ஜூஸும் சேர்க்க போகிறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு மூடி வச்சிருங்க. சிம்லையோ ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து சிம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு இந்த உப்புமாவை வேக வச்சோம்னா இந்த பிரெட்டெல்லாம் நல்லா சாஃப்டாகி உப்புமா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். இன்னொரு 3 நிமிஷத்துக்கு சிம்லேயே வெந்துட்டுருக்கட்டும். மொத்தமாக 5 நிமிஷம் ஆச்சு. பிரெட்டெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் பிழியும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பிழிஞ்சுக்கங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சேமியா உப்புமா பண்ண போகிறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த உப்புமாவை நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடையும் நாட்டு சர்க்கரையோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியாவை எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் கடாயில் சூடு ஏறுற வரையும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இதை மாதிரி சேமியாவை வறுத்துட்டோம்னா உப்புமா நல்லா உதிராக இருக்கும். மிதமான தீயில வச்சு பக்கத்துலேயே இருந்து வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சேமியா கருகி போயிடும். இப்போ சேமியா சூடேறி வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா உப்புமா ரொம்ப சுவையாக இருக்கும்.
நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் வறுத்துக்கங்க. வேர்க்கடலையும் வறுபற்றும், நம்ம சேர்த்த பருப்பும் நல்ல பொன்னிறமாக வறுபற்றும். உப்புமாக்கு கடுகை விட வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையும் வறுபட்டுச்சு, பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இது கூட கறிவேப்பிலை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். நம்ம சேர்த்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. நம்ம இந்த கப்பில் 1 கப் சேமியா எடுத்தோம். இதில் வந்து 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா எதில் அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணியையும் அளந்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்த சேமியாவை அப்படியே போடாமல் இந்த மாதிரி பரவலாக போடணும். இந்த மாதிரி பரவலாக போட்டோம்னா சேமியா வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வோட தீயை கூட்டி வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தண்ணியை ஓரளவு சேமியா இழுத்து வெந்திருக்கு. இன்னுமே நல்லா இந்த தண்ணியை இழுத்து வேகட்டும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியை ஆல்மோஸ்ட் சேமியா இழுத்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இனி ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு சிம்லேயே வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. மறுபடியும் 2 தடவை இடையில கிண்டி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. சேமியா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி கடைசியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா உப்புமா நல்லா வாசனையாக இருக்கும். மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 2 நிமிஷமாச்சு. உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா உதிராக இருக்குது. ஆறுச்சுன்னா இன்னுமே உதிராக இருக்கும். சுவையான நல்ல உதிரான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்டாவோ அல்லது டின்னராவோ சாப்பிட்டுக்கலாம். நெய் ரவா உப்புமா பண்ண போகிறோம். எண்ணெய்க்கு பதிலாக ஃபுல்லாக நெய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இந்த உப்புமா நல்ல டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இதில் வந்து ரவையை சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம தண்ணி சேர்க்கும் போதும் இதே கப்லையே அளந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்போ டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுபட்டு இந்த ரவையோட கலர் வந்து லைட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்லேயே வறுத்து பண்ணோம்னா உப்புமா நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல நெய் மணத்தோட டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே இருந்து நிதானமான தீயில வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி வறுத்தாதான் ரவையும் கருகிராமல் நல்லா ஒன்று போல் வறுபடும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ரவை வறுபட்டு அதனுடைய கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு. நல்ல உதிராக இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம்.
அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து நெய்லேயே 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து பண்ணுறத விட நெய் சேர்த்து பண்ணுற இந்த உப்புமாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேர்க்கடலையை நெய்லே வறுத்து உப்புமா பண்ணும்போது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். வேர்க்கடலை 2 நிமிஷமா வறுபட்டுச்சு. வேர்க்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே நெய்யில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வச்சு இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் பருப்போட கலர் மாறாமல் இருக்கும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கிட்டு அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை வதக்கும் போதுமே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நான் பச்சை பட்டாணியும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 3 நிமிஷமாக வதங்கி சேர்த்த காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த கப்லேயே நான் 2.25 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, மொத்தமாக சேர்த்துட வேண்டாம். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா அப்படியே ஒரே இடத்துலையே ரவை இருந்து களியாட்டம் ஆயிரும். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த ரவையெல்லாம் தண்ணி நல்லா இழுத்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து உப்புமாவுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது ஆறுனா இன்னுமே நல்லா உதிராக வரும். உப்புமா உங்களுக்கு இன்னுமே குழைவாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மணக்க மணக்க சுவையான நெய் ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவல் உருளைக்கிழங்கு உப்புமா பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்துல உடனடியா நம்ம இந்த உப்புமாவை செஞ்சு கொடுத்துடலாம். இந்த குக்கர்ல வாஷ் பண்ண 100 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. கிழங்கு குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். அப்புறமா நம்ம எண்ணெயில வதக்கும் போது கரெக்டா இருக்கும். இப்ப இதை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் திக்கான அவல் எடுத்திருக்கேன். இதை இந்த பவுல்ல சேர்த்துட்டு இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம்.
வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இந்த அவலை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அவல் 10 நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நான் திக்கு அவளுங்கிறதுனால 10 நிமிஷம் ஊற வச்சேன். லேஸ் அவல்னா நீங்க ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்க லேஸ் அவல் எடுத்தீங்கன்னா அதை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு உடனே நீங்க உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்ப பருப்போட கலர்லாம் மாறி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன். அடுத்து 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கை நம்ம எண்ணெயிலேயே ரோஸ்ட் பண்றதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். ஃபர்ஸ்டே வெங்காயம் சேர்த்தோம்னா வெங்காயத்துல நீர்ச்சத்து இருக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகாது. உருளைக்கிழங்க குழையாம கரெக்டா வேக வச்சாதான் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்றதுக்கு சரியா இருக்கும். அதனால குழையாம வேக வச்சுக்கோங்க. இப்ப கிழங்கு நல்ல எண்ணெயிலே ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி கொடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. அடுத்து அவலை சேர்த்துக்கலாம். அப்போ அவளுக்கும் வெங்காயத்துக்கும் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த அவல் உருளைக்கிழங்கு ரெண்டும் நல்ல ஒன்று சேர்ற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் அவல் உப்புமா பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசைக்கு பதில் இந்த அவல் உப்புமாவை நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சு கொடுத்துடலாம். 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த அவலும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். இப்போ 3 நிமிஷமா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிளைனா அவல் உப்புமா பண்றதை விட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணி கொடுத்தோம்னா டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மூடி லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா லேசான புளிப்பு சுவையோட நல்லா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய அவல் உருளைக்கிழங்கு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அவளை வச்சு பிளைனா உப்புமா பண்றதை விட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணோம்னா வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியா பண்ணக்கூடிய டிஃபனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.